நான் காய்ச்சி இருக்கிற பால்ல குடி போறதுக்கு முன்னாடி கும்மி அடிச்சிடாதீங்கப்பா. நான் எப்பவோ சென்னை வெள்ளத்தை பத்தி பேசின வீடியோவை எடுத்து ஒட்டி வெட்டி அப்படின்னா இன்னமும் சென்னை வெள்ளம் வந்துட்டு தான் இருக்கு. எத்தனை முதல்வர்கள் வந்து போனாலும் கூட்டல் கழித்தல் நீட்டல் பெருக்கல் வகுத்தல் ஒட்டல் அழித்தல் இதையே தொழிலா வச்சிருக்கவங்க அந்த மாதிரி என்னவோ ஆல்டர்லாம் பண்ணி பப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு எந்த விதத்திலையும் நாம் பொறுப்பு இல்லை. ட்ரோல் பண்றவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அவங்க போடுறதுக்கு நாம ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஆனா நம்ம பக்தர்கள் நம்முடைய அபிஷியல் சேனல்ஸ்ல இது மாதிரியான விஷயங்களை ப்ரமோட் பண்ணக்கூடாது. நாம வேறு நாடுகளுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி கவர்மெண்டோட பார்ட்டா இருந்து ஒர்க் பண்ற எல்லாரும் இந்த மாதிரியான விஷயங்கள் மொத்தத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யுங்க. என்ன டிஃபெண்ட் பண்றன்ற பேர் வழியில, கைலாசத்தின் புகழை பரப்புறன்ற பேர் வழியில, அந்த நோக்கத்துல உங்க நோக்கம் சரியாக இருந்தால் கூட தயவு செய்து உங்கள் செயல்களும் ஐநா சபையினுடைய வழிகாட்டுதல்கள், சட்ட விதிகள், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு, அதன்படி இருக்கும் வகையிலே தயவு செய்து அமைத்துக் கொள்ளுங்கள். வேறு நாட்டினுடைய உள்நாட்டு விவகாரங்களில் நாம தலையிடக்கூடாது, கமெண்ட் அடிக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரம், சாவரின் லேண்ட் வந்து வியன்னா கன்வென்ஷனுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த ட்ரீட்டி சைன் பண்ணி இருக்கிறதுனால நாமளும் அது மாதிரியான பிஹேவியரோட நடந்துக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அது அபா பக்த கோடிகளா, நானே இப்பத்தான் படாத பாடுபட்டு ஒரு 10 பேர் கைய காலை பிடிச்சி பிச்சை எடுத்து, ஐயா ஏதாவது ஒரு சின்ன நிலம் இருந்தா போடுங்கய்யா, நான் இந்துக்களுக்காக ஒரு நாடு பண்ணணும்னு சொல்லி வாங்கி அதையெல்லாம் ஏதோ ஒரு சின்ன நாடாக்கி பால் காய்ச்சி இருக்குங்கய்யா. நீங்க அந்த பால்ல பனங்கள் கண்டையும் பாதாமையும் அள்ளி போட்டு பாயாசமா மாத்தலைனா கூட பரவாயில்ல, பால்டாயில ஊத்தி பாயசனாக்கிட்டு போயிடாதீங்கடா பக்த கோடிகளா. நம்மளே கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க. இதுல என்னோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வேற வந்து, சாமி என்னுடைய அமைச்சரவை கூட்டத்தை எல்லாம் வீடியோ எடுத்து வெளியிடணும்னு பார்த்து கூடிய சீக்கிரம் வெளியிடும் சாமி. நமக்கு வேற வேற இடத்துல துண்டு துண்டா லேண்டு கொடுத்துருக்காங்களே, இதையெல்லாம் ஒன்னா ஸ்டிச் பண்ணி ஒரு நாடா நாம நம்மளை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் சாமி? நான் என் லைஃப்ல எனக்கு இருக்கிற ஒரே ஸ்டிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு கீஞ்சி போன சோமனத்தையும் கோமணத்தையும் கோடி ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணது மட்டும்தான்யா. எனக்கு என்னடா தெரியும். சரி இரு, மீனாட்சியே கேட்டு வரேன்னு சொல்லி கண்ணை மூடி சமாதிக்கு போய் அம்மாட்டியே கேட்டேன், மீனாட்சிகிட்ட, தாயே இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது? அந்த அம்மா ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தா, அதுபடி இப்போ தான் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி, அது ஏதோ இண்டிபெண்ட் ஏர் ரூட்டு சி ரூட்டெல்லாம் இருக்கான், அது மாதிரி அந்த அம்மா சொன்ன ஸ்ட்ராட்டஜி படி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் முடிஞ்ச உடனே எந்த இடம்னு சொல்கிறேன்பா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து. நான் காய்ச்சி இருக்கிற பாலில் குடி போகிறதுக்கு முன்னாடி கும்மி அடிச்சிடாதீங்கப்பா. பாலில் பனங்கள் கண்டையும் பாதாமையும் அள்ளி போட்டு பாயாசம் ஆக்கலைனாலும் பால்டாயில ஊற்றி பாயசனாக்கிட்டு போயிடாதீங்கப்பா. கொஞ்சம் பொறுமையாக இருங்க பக்த கோடிகளே. ட்ரோல் பண்ணுறவங்க நம்மளை கண்டாலே காண்டாவது, அதனால எதையாவது ஒன்றுத்த விஷத்தை வாந்தி எடுக்கணும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களுக்கு தான் நான் நிறைய மெட்டீரியல் கொடுத்துருக்கேன்ல. நீங்கள் என் சத்சங்கம் 20,000 மணி நேரம் பேசியிருக்கேன், அது எல்லாத்தையும் யூடியூப்ல போட்டு வச்சுருக்கோம். மீதி இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு வேற. அதில் எந்த ஒரு சத்சங்கத்தை எடுத்து ஒரு லைனை எடிட் பண்ணிங்கனாலும் போதும், அதை அப்படியே அர்த்தத்தை மாற்றி ஒரு இந்த மியூசிக்கை போட்டு 1-2 இதை போட்டிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக ஒன்றும் ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டாங்க. என்ன ட்ரோல் பண்ணுற வீடியோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க்கே பண்ண வேண்டாங்க. உங்களுக்கு தேவை லைக்ஸு, கமெண்ட்ஸு, ஷேரு தானே. என் சத் சங்கத்தில் ஏதாவது ஒரு லைனை கட் பண்ணிங்கன்னா போதுங்க, உடனே உங்களுக்கு அதை அழகாக காமெடியாக ப்ரெசென்ட் பண்ணிட முடியுங்கய்யா. அந்த மாதிரி பண்ணிட்டு ஜாலியாக இருங்கங்க. ஏன்னா வேணா நான் சொல்கிறேன், நான் உங்களை எப்பயாவது ஏதாவது ரொம்ப பண்ணுறேன்னா உங்களுக்கு தேவை லைக்ஸு, கமெண்ட்ஸு,
அப்படியே ஜாலியாக இருங்க. ஆக்சுவலாக